வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா நம்ம எல்லாருடைய வீட்லயும் டெய்லி நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்ல. கணவன் மனைவி சண்டை. இது ஏதோ சாதாரண குடும்ப பிரச்சனைன்னு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு நாம இத ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் மாதிரி கொஞ்சம் நக்கல் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து ஒரு சண்டை உடற்கூறியல் அதாவது அனாட்டமி ரேஞ்சுக்கு அலச போறோம். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எப்படி ஒரு உலக போர் மாதிரி மாறுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சண்டை துவக்க விழா அழைப்புதல்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான வாசகத்தை பாருங்களேன். தயவு செஞ்சு வக்கீல்கள் இந்த கல்யாணத்துல கலந்துக்க வேண்டாம், ஏன்னா எங்க சண்டைய நாங்களே தீர்த்துப்போம். இது எவ்ளோ கியூட்டான ஆனா நக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தம்பதிகள் அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைய எவ்ளோ பர்சனலான ஒரு விஷயமா ஒரு பெருமையா நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். வெளியாட்கள், முக்கியமா இந்த சட்டம் பேசுறவங்க யாருமே எங்களுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுல அவங்க எவ்ளோ தெளிவா இருக்காங்க. சரி, இப்போ ஒரு சண்டை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். இந்த 63 அப்படிங்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்த ஒரு 63 வயசு கணவரோட வாழ்க்கையில எப்படி புயல் அடிக்குது தெரியுமா? ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு பெண் எம்பி கூட கொஞ்சம் நெருக்கமா நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. அவ்வளவுதான். அந்த போட்டோவை அவரோட 62 வயசு மனைவி பார்த்த அடுத்த செகண்ட் அவங்க காலி அவதாரம் எடுத்துட்டாங்க. தூக்கம்லாம் போய் ஒரு வாரம் நடக்கிற பெரிய சண்டைக்கு அன்னைக்கு கோலாகலமா அடிக்கல் நாட்டு விழா நடந்து முடிஞ்சிருச்சு. இதுதாங்க ஒரு சண்டையோட பெர்ஃபெக்ட் அஸ்திவாரம். ஓகே, இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம். சண்டைக்கான கால அட்டவணை, அதாவது சண்டையோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிங்களா? தாலி கட்டின 1 மணி நேர தம்பதியா இருந்தாலும் சரி, இல்ல 90 வருஷமா ஒன்னா வாழ்ற தம்பதியா இருந்தாலும் சரி, இந்த சண்டைக்கான கவுண்ட் டவுன் எப்பவுமே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எப்படி ஒரு PSLV ராக்கெட் பறக்கிறதுக்கு முன்னாடி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுதோ, அதே மாதிரி பேச்சுவார்த்தை திசை மாறி எந்த நிமிஷத்துல வேணாலும் சண்டை வெடிக்கலாம். கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது சண்டையோட தீவிரத்தை மாத்துமே தவிர சண்டைய வராம கண்டிப்பா தடுத்துடாது. ஆனா எல்லா சண்டைகளுமே சும்மா ஜாலியா முடிஞ்சிடுறது இல்லைங்க. ஒரு 64 வயசு கணவர் தான் 60 வயசு மனைவி கிட்ட விவாகரத்து கேட்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட ஒரே பொண்ணு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்க, எந்த வேலையும் இல்லாத ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உன்னாலதான் என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டா அப்படின்னு மனைவி மேல பழி போட்டு பேசாம இருந்து இப்போ கோர்ட்டு படிகள்ல ஏறி இறங்கி 2 பேருமே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்க. இந்த பழி போடுற குணம் தம்பதிகளை எப்படி கோர்ட்டு வரைக்கும் இழுத்துட்டு போகுதுங்கிறதுக்கு இது ஒரு சீரியஸான உதாரணம். இப்போ அடுத்த செக்ஷன் டாக்ஸி, ரயில், அப்புறம் நம்ம ஈகோ. இந்த பயணங்கள்ல சண்டை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு கால் டாக்ஸி டிரைவர் பார்த்த ஒரு திக் சம்பவத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. சாயங்காலம் 6:40க்கு டாக்ஸி ஏறுறாங்க. 7:15க்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். கணக்கு பண்ணி பார்த்தா வெறும் 35 நிமிஷத்துல 18 கிலோமீட்டர் டிராஃபிக், 4 சிக்னல், 3 மேம்பாலத்தை கிராஸ் பண்ணி போகணும். இது ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் டாஸ்க். ஆனா அந்த காருக்குள்ள கணவனும் மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? உன்னாலதான் லேட் ஆச்சு, இல்ல உன்னாலதான் லேட் அப்படின்னு மாத்தி மாத்தி பழி போட்டு சண்டை போட்டுக்கிட்டே வந்தாங்க. ஒரு டென்ஷனான சிச்சுவேஷனை தம்பதிகள் எப்படி சண்டைக்கான பெட்ரோலா மாத்துறாங்கன்னு இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க காமெடியோட உச்சகட்டம். எப்படியோ தட்டு தடுமாறி ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த ஈகோ இருக்கு பாத்தீங்களா, அது 2 பேரையும் பேச விடல. இதோட ரிசல்ட் என்னாச்சு? ஒரு கல்யாணத்துக்காக 2 பேரும் திருப்பூர் போகணும். ஆனா அந்த அவசரத்திலயும் கோவத்திலயும் கணவன் திருநெல்வேலி போற ட்ரெயின்ல ஏறிட்டாரு, மனைவி பாலக்காடு போற ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. இவங்க சண்டைக்கு ஸ்டேஷன் மாஸ்டரே பச்சைக்குடி காட்டி ஆரம்பிச்சு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஈகோ ஒரு மனுஷனை எப்படி நேர் எதிர் திசையில பயணிக்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லவே முடியாது. சரி, அடுத்து காவிய கடிதங்கள், அதாவது இந்த நையாண்டி புகழ்ச்சி எப்படி வேலை செய்துன்னு பார்க்கலாம். நவீன காவியத் தலைவி, இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தன் மனைவி குடும்பத்துல ஏற்படுத்துற அந்த டிராமா, அந்த சங்கடங்கள் எல்லாத்தையும் பாஞ்சாலி, சீதை, கண்ணகி மாதிரி காவிய பெண்கள் சந்திச்ச சங்கடங்களுக்கு ஈக்குவலா ஒரு கணவன் தன்னோட லெட்டர்ல கம்பேர் பண்றாரு. நீர், நிலம், நெருப்புன்னு பஞ்சபூதங்கள் மாதிரி தன்னோட மனைவியோட கோபம் இருக்குன்னா அவர் பண்ற அந்த ஓவரான புகழ்ச்சி இருக்குல்ல, அத ஒரு வரலாற்று ஆவணம் மாதிரியே நாம ஆராயணும். நேருக்கு நேர் சண்டையில ஜெயிக்க முடியாதப்போ கணவன்மார்கள் இந்த சர்க்காசத்தை, அதாவது நையாண்டிய எப்படி ஒரு கேடயமா யூஸ் பண்றாங்க பாருங்க. இப்போ அந்த கணவரோட நையாண்டியே கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். போர்த்திக்கிட்டு படுக்கிற போர்வையோட கனத்தை விட உடுத்துற சேலையின் கனம் மிக மெல்லியது உன் மனம். அப்பா, சர்க்காசத்தோட உச்சம் இது. கவித்துவமா கம்ப்ளைண்ட் பண்றத கல்யாண போர்க்களத்துல எப்படி ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னிக்கா யூஸ் பண்றாங்கன்னு இது சூப்பரா காட்டுது. வெளிய பார்க்க புகழ்ச்சி மாதிரி தான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விமர்சனம். அடுத்தது காசி பயண சதி. ஒரு சின்ன டூர் பிளான் எப்படி குடும்ப உலக போரா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு அமைதியான ஆன்மீக பயணம் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஃபெயில் ஆகுதுன்னு பாருங்க. முதல் ஸ்டெப்
மனைவி கிட்ட பெர்மிஷன் வாங்குறது. இது கிட்டத்தட்ட எதிர்த்தரப்பு வக்கீல் கிட்ட வாதாடுற மாதிரி. 2வது ஸ்டெப், தங்கைய கூப்பிடுறது. அவங்க உடனே எனக்கு ஸ்கூல் வேலை இருக்கு, 85 வயசு அப்பாவை தனியா விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாங்க. 3வது ஸ்டெப், 2வது தங்கைய கூப்பிடுறது. அவங்க ஒரு ஆடிட்டர் மாதிரியே பட்ஜெட் எல்லாம் கேட்டு கடைசியில பின்வாங்கிடுறாங்க. இப்படி ட்ரிப் பிளான் பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி ஒரு புது போர்க்களமா மாறுதுன்னு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இதுல சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களோட ரோல் என்னன்னு நினைக்கிறீங்க? காசி பயணத்துக்கு ஒரு ஆளுக்கு 20,000 ரூபாய் ஆகும்னு இவர் கணக்கு போட, சொந்தக்காரங்களோ அட போங்கப்பா 10,000 ரூபாய் தான் ஆகும், நீங்க டபுள் மடங்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்ஜெட் வித்தியாசத்தையே ஒரு பெரிய ஆயுதமா மாத்திடுறாங்க. இது மூலமா குடும்பத்துல ஒரு பெரிய சண்டைய பத்த வச்சுட்டு அவங்க ஜாலியா உட்காந்து சுட சுட ஜிலேபி சாப்பிட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்க. கணவன் மனைவி சண்டைய சுத்தி இருக்கிறவங்க எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல ரொம்ப அப்பட்டமா தெரியுது. ஃபைனலா வாழைமர சமாதானம், சுற்றுப்புற சூழல் மேல பழிய போடுறத பத்தி பார்க்கலாம். இது உங்களால நம்ப முடியுதா பாருங்க. ஒரு வாழைத்தாருக்காக 10 நாள் கம்ப்ளீட் மௌன விரதம். மரத்திலிருந்து வெட்டி எடுத்துட்டு வந்த வாழைத்தார வேற இடத்துல வைக்க சொல்றாங்க மனைவி. ஆனா கணவருக்கோ அது தம் மேல போடுற ஒரு ஆர்டர் மாதிரி ஃபீல் ஆனதால அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதாங்க, 2 பேருக்கும் நடுவுல 10 நாள் பனிப்போர். யாருமே பேசிக்கல. எதுக்காக அந்த சண்டைன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அதுக்கான காரணம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு வாழைத்தார். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். இந்த சண்டைக்கு யாருங்க காரணம்? கணவனா இல்ல மனைவியா? 2 பேருமே கிடையாது. கடைசியில கணவர் என்ன முடிவுக்கு வராரு தெரியுமா? எங்களுக்குள்ள வந்த சண்டைக்கு காரணம் நானோ என் மனைவியோ இல்லவே இல்ல, அந்த வாழை மரம்தான் காரணம் அப்படின்னு பழி மொத்தத்தையும் அந்த மரம் மேல, அதாவது சுற்றுப்புற சூழல் மேல போட்டுட்டு தனக்கு தானே மன்னிப்பு கொடுத்து மனைவி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு அபத்தமான ஆனா பிரில்லியண்டான தீர்வு பாருங்க. இது நம்மள ஒரு கேள்வி கேட்க வைக்குது. நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நாம ஏன் எப்பவுமே மத்தவங்க மேலயோ இல்ல ஏதோ ஒரு மரத்து மேலயோ பழிய போட வேண்டியிருக்கு? அடுத்த தடவை நீங்க சண்டை போடும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சண்டை போடுறது நிஜமாவே அந்த பிரச்சனைக்காக தானா இல்ல உங்களோட ஈகோக்காகவா?